ஸோ படம் வேற லெவல் மேடம். சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன் எல்லாம் சூப்பரா இருந்தது. கேப்டனை திரும்பி பார்க்குற மாதிரி இருந்தது. நல்ல மனுஷனை தமிழ்நாட்டுல இழந்துட்டான். ரொம்ப சூப்பரா இருந்தது. இது ஜனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். நான் 100 வாட்டி மேல பார்த்துட்டு நாங்க சாவர வரைக்கும் பார்ப்போம் அந்த படம். நாளைக்கு அப்புறம் பார்த்தது நல்லா இருந்தது. படம் சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது படம். நான் என் பையன் வயசுல இருக்கும்போது பார்த்தேன் தியேட்டர்ல. 34 years கழிச்சு நான் சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப என் பையன் பார்க்கணுமேன்றதுக்காக மெனக்கிட்டு கூப்பிட்டாங்க. மறுபடியும் அவரை பார்த்து ரீரிலீஸ் மாதிரி தெரியல. ஆக்சுவலா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல். நல்லா இருந்துக்கா. சூப்பரா இருந்தது. தலைவரை திருப்பி உயிரோட பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா இப்ப வர படங்களுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. 100 times பெட்டர். அந்த ஃபைட்டிங் சீன் தான் பிடிச்சிருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு வைபா இருந்தது. ஐயோ படம் பிரமாதமா இருக்குமா. படம்னு படம் அப்படி ஒரு படம். படம் சூப்பரா இருக்குங்க. இப்ப இருக்க டைரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி படத்தை புஷ்பா 2 புஷ்பா 1 எல்லாம் இந்த படத்தை பார்த்தா எடுத்திருக்காங்க உங்களை. எனக்கு தெரிஞ்சு 35 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தேன். ரொம்ப எமோஷனல் ஒரு மூவி. 35 years கழிச்சு திருப்பியும் கேப்டன் பார்க்கணும். நல்லா இருக்கு. இப்படி ஒரு வீரமான மனிதன் நம்மளால விட்டு தெரிஞ்சு போனது ரொம்ப கவலையா இருக்கு. அவருக்கு என்ன, அவரு தங்கம். பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறது தான் வந்து படம். டிவில பார்த்தோம்னா பெரிய ஸ்கிரீன்ல பாக்கணும். நல்லா இருக்கு. விஜயகாந்த் மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. புஷ்பா மாதிரி புஷ்பாவா தான் இப்ப எடுத்திருக்காங்க போல. ரொம்ப நாளாச்சு கழிச்சு பார்த்து. நல்லா தான் இருந்தது. பழைய விஜயகாந்த் பார்த்த மாதிரி இருந்துச்சுடா. மிஸ் பண்றாங்க விஜயகாந்த். ஸோ படம் வேற லெவல் மேடம். டபுள் மடங்கு படம் பரவாயில்ல. சூப்பரா மேடம். பக்கார படம். தேங்க்யூ மேடம். சூப்பரா இருக்கு. விஜயகாந்த் திரும்ப ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபைட் சீன் எல்லாம் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது. கேப்டனை திரும்பி பார்க்குற மாதிரி இருந்தது. படம் ஃபேண்டாஸ்டிக். இளையராஜா மியூசிக், ஆர்கே செல்வமணி. அந்த படம் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். படம் சூப்பரா இருக்கு. நல்ல மனுஷனை தமிழ்நாட்டுல இழந்துட்டான். வருத்தமா இருக்கு. தேங்க்யூ. கேப்டன் பிரகாரம் படம் பார்த்தா ரொம்ப சூப்பரா இருந்தது. இது ஜனங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். ஏன்னா நடக்கிற அராஜகம்லாம் நடக்கிறதுக்கு ஜனங்களால தான் முடியும், போலீஸால முடியும். ரொம்ப தேங்க்ஸ். நாங்க சாவர வரைக்கும் பார்ப்போம். நான் 100 வாட்டி மேல பார்த்துட்டு நாங்க சாவர வரைக்கும் பார்ப்போம் அந்த படம். கண்டிப்பா நிச்சயமா. நாளைக்கு அப்புறம் பார்த்தது நல்லா இருந்தது. மறுபடியும் தேங்க்யூ மெமரிஸ். விஜயகாந்த் எல்லாரும் பார்த்தது ரொம்ப திருப்தியா இருந்தது. படம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றேன். நிறைய படம் படுத்துருங்க விஜயகாந்த் படமே. படம் சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்தது. சூப்பரா ஃபைட் பண்ணாரா? நல்லா இருந்தது இந்த படம். நான் என் பையன் வயசுல இருக்கும்போது பார்த்தேன் தியேட்டர்ல. ஸோ அது இந்த மாதிரி தியேட்டர் வந்து பார்க்கறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ். 34 years கழிச்சு நான் சின்ன பிள்ளையில பார்த்தது இப்ப என் பையன் பார்க்கணுமேன்றதுக்காக மெனக்கிட்டு கூப்பிட்டாங்க. என்னன்னாலும் கேப்டன் தான். எப்படி இருந்தது கேப்டன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சில சீன்ஸ் கிளாரிட்டி இல்லை. பட் தென் அந்த படத்தோட ஃபுல் எசன்ஸ் நல்லா இருந்தது. ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் அவரை பார்த்து அவ்வளவுதான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 34 yearsக்கு அப்புறம் வருது படம். ரீரிலீஸ் மாதிரி தெரியல. ஆக்சுவலா தியேட்டர் ஹவுஸ்ஃபுல். இப்ப ஒவ்வொரு பாட்டும் 2-3 பாட்டு இருக்கு. பாட்டுக்கெல்லாம் நல்ல ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி ஃபைட் சீன்லாம் அதான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. மனுஷன் என்ன வாழ்ந்துருக்கலாம். உண்மையிலே எப்படி அரசியல் இருந்தாரோ, இல்ல நிஜ வாழ்க்கையில் எப்படி இருந்தாரோ அது அப்படியே அந்த படம் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா ஆக்ஷன் சீன் வந்து எல்லாமே இப்போ கூட லேக் இல்லை. இப்போ வந்து இப்போ நிறைய பசங்க எல்லாருமே யாருமே நல்லா ஃபுல்லா லேக் இல்லாம நல்லா பக்காவா இருந்துச்சு படம். ஒரு ரிலீஸ் பண்ண இந்த மாதிரி நிறைய படம் கேப்டன் சாரோட நிறைய படம் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. நல்லா இருந்துக்கா. சூப்பரா இருந்தது. தலைவரை திருப்பி உயிரோட பார்த்த மாதிரி இருக்கு. நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பார்த்தது எவ்வளவோ பெஸ்டா தெரியுதுக்கா.
இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இனிமே எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. அவருக்கு ஒரு சலீக்கா. இப்ப வர புது படங்களுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. அவங்களாம் இதை பார்த்து தெரிஞ்சு கத்துக்கணும். ஆனா 4Kலயும் டால்பி அட்மாஸ்லயும் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறாங்க. ஸ்டில் விஜயகாந்த் ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருக்கு. நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்க சொல்ல பார்த்த படம் இப்போ லைவ் ஸ்கிரீன்ல பார்க்க சொல்ல ரொம்ப நல்லா இருக்கு. நான் கேப்டன் ஃபேனுங்க. நானு எல்லா படத்தையும் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கூப்பிட்டு போயிடுவாரு. ஸோ அதனால நான் இது வரைக்கும் கேப்டன் உயிரோட இருந்த வரைக்கும் அவர் கட்சிக்கு மட்டும்தான் நான் ஓட்டு போட்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஒரு ஹார்ட் கோர் கேப்டன் ஃபேன். அவரு மறைவுக்கு அப்புறம் என்ன பண்றது, இப்பதான் இதை எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற ஒரு ஃபீலா இருக்கு. அது ரொம்ப மிஸ் பண்றோம் அவரை. அவர் மட்டும் இல்ல, தமிழ் சினிமா ஒரு போற்றப்பட வேண்டியவர். சில அரசியல் சூழ்ச்சிகளால அவர் தோற்கடிக்கப்பட்டாரு. ஆனா இன்னமும் மக்கள் மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனா நல்லா பண்ணிருக்கிறாங்க. இதே மாதிரி அவரோட மற்ற படங்களையும் ரிலீஸ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இப்ப வர படங்களுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல, 100 times பெட்டர். சூப்பரா இருந்துச்சு படம். எனக்கு அந்த ஃபைட்டிங் சீன் தான் பிடிச்சிருந்து. விஜயகாந்த் தான் செம்மையா ஃபைட் பண்ண. நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கல, இப்பதான் ரீ ரிலீஸ் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இல்ல இதுக்கு முன்னாடி பார்க்கல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு வைபா இருந்தது. எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுவும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. ஐயோ படம் பிரமாதமா இருக்குமா. படம்னா படம், அப்படி ஒரு படம். இந்த மாதிரி கதைகளை பார்க்கணும், இந்த மாதிரி நடிப்பை பார்க்கணும், இந்த மாதிரி பார்க்கணும். ஏன் அந்த மாதிரி வசனம் பேச எந்த நடிகரும் கிடையாது. பிரமாதமா இருக்கு. ஐயோ படம் பிரமாதமா இருக்குமா. படம்னா படம், அப்படி ஒரு படம். இந்த மாதிரி கதைகளை பார்க்கணும், இந்த மாதிரி நடிப்பை பார்க்கணும், இந்த மாதிரி பார்க்கணும். ஏன் அந்த மாதிரி வசனம் பேச எந்த நடிகரும் கிடையாது. பிரமாதமா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு மேடம். இப்ப இருக்க டைரக்டர்ஸ் இந்த மாதிரி படத்தை புஷ்பா 2, புஷ்பா 1 எல்லாம் இந்த படத்தை பார்த்தா எடுத்திருக்காங்க போல. அந்த நீங்க பாத்துருப்பீங்க இந்த அது என்ன படத்தை ஆறுக்குள்ள ரிவருக்குள்ள போகிறது அந்த சீன்லாம் இதுல இருந்தா எடுத்து காட்டுவீங்க. ஸோ அந்த யோகேஷ் கனகராஜ் வைலன்ஸ் இதுல படத்தை பாருங்க, பயங்கரமான வைலன்ஸ் இருக்கு. சூப்பர் மேடம். விஜயகாந்த் எப்படி இருக்காரு இதுல? தரமா இருக்காரு மேடம். இந்த மாதிரிலாம் விஜயகாந்த் பாருங்க, நான் முன்னாடி பாக்கல இந்த படம். கேப்டன் படம் நான் இப்பதான் பாக்குறேன். சரியான சூப்பர். படம் சூப்பரா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 35 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல படம் பார்த்தேன். சூப்பர். இந்த காலத்துக்கு எந்த தெரியாது. ஒரு 90ல கிட்ஸுக்குலாம் அவங்கெல்லாம் பாக்குற மாதிரி நல்லபடியா அமைஞ்சிருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பர். கேப்டன் எப்படி இருக்காரு? ரொம்ப சூப்பரா இருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்காரு. ரொம்ப எமோஷனல் ஒரு மூவி. 35 years கழிச்சு திருப்பியும் கேப்டன் பார்க்கணும். நல்லா இருக்கு. விஜயகாந்த் ஐயா மிஸ் பண்ணது ரொம்ப கவலையா இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது இப்படி ஒரு வீரமான மனிதன் நம்மளால விட்டு பிரிஞ்சு போனது ரொம்ப கவலையா இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது கூடயே இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. சொல்றது வேற ஏதாவது ரொம்ப மிஸ் பண்றேன். நான் மிஸ் பண்ணதை விட அவங்க குடும்பத்தாரர் தாங்க முடியாத ஒரு சோகமா இருக்கும் என்னைக்குமே. சூப்பரா இருக்கு. எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, அவரு தங்கம். அவர் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? ரொம்ப ஃபீல் பண்றேன். நல்லா இருந்தது. திரும்ப அந்த படம் ஸ்கிரீன்ல, பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது? பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறது தான் வந்து படம். டிவில பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறது நல்லா இருக்கு. அதுதான் வந்த ஃபேமிலியா மொத்தமா நல்லா இருக்கு. ரொம்ப விஜயகாந்த் மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப எக்ஸைட் பண்ணா சூப்பரா இருக்கு. புஷ்பா மாதிரி புஷ்பாதான் இப்ப எடுத்திருக்காங்க போல. ஃபர்ஸ்ட் தான் கேப்டன் பிரபாகரன் தான் புஷ்பா போல இப்பதான் எடுத்திருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு.
விஜயகாந்த் பயங்கரமா acting. திரும்ப ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது விஜயகாந்த் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபீல் பண்றாங்க விஜயகாந்த் இல்ல, ரொம்ப ஃபீல் பண்றாங்க. உட்கார்ந்துக்கா? எப்படி இருக்காரு விஜயகாந்த் திரும்ப பார்க்கும்போது? ரொம்ப நாள் ஆயிடுச்சு கழிச்சு பார்த்து தேட்டர்ல. நல்லா தான் இருந்தது. சூப்பரா இருக்கும் படம். இதுல எங்க பழைய பார்த்துட்டா படம் அதுதான் விஜயகாந்த் படம் சூப்பரா இருக்கும். நான் கேக்குது விஜயகாந்த் அவங்க பிள்ளைங்களுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் ரொம்ப நன்றி. விஜயகாந்த் வந்து நேரடியா பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. வெரி வெரி சூப்பர். ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குது. அதனால தான் சொல்றாங்க ஃபேமிலிக்கே ரொம்ப தேங்க்ஸ். நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கே ஃபீலிங் வருது. அவங்க ஃபேமிலி பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஃபீலிங். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? எப்படி இருக்காரு விஜயகாந்த்? விஜயகாந்த் சூப்பரா இருக்கா? மத்தியானம் இருக்கா? என்ன பிடிச்சிருந்தது இந்த படத்துல? பழைய விஜயகாந்த் பார்த்த மாதிரி இருந்துச்சுடா. மிஸ் பண்றா விஜயகாந்த். பாட்டெல்லாம் எப்படி இருந்தது? பாட்டுலாம் சூப்பரா இருந்துச்சுக்கா. எத்தனை வாட்டி பார்த்தாலும் சொல்லிக்காதுக்கா பாட்டுலாம்.